கேட்க உன்னுடைய மனமே வருந்தி மனக்கவலையுற்று இருப்பதை என் ஞானத்தால் அறிந்தேன். உனக்கு என்ன கவலை என்று கேட்டார். சுவாமி, இது எனக்கு பிற்காலம் நாட்டிலே பரிபாலம் செய்வதற்கோ குழந்தை இல்லை என்று மனமருந்தி வாழ்கின்றேன். ஐயனே நாரத மகா முனிவரே, அப்படி என்று சொன்னவுடனே பார்த்தால் நாரத மகா முனிவர், இதற்காக நீ கலங்க வேண்டாம். அது புரோகிதரை அழைத்து பார்த்திருக்கின்ற வேளையில் அது சிவபெருமான குறித்து அரிய பெரிய தவம் செய்தால் புத்திரவாக்கியம் உண்டாகும் என்று எல்லாம் சொல்லியிருக்கின்றார். அது போலவே நீ ஆண்டவனை குறித்து சிவபெருமானை நினைந்து அது கம்பால் நதி சென்று ஓராண்டு காலம் தவம் புரிந்தால் ஆண்டவன் உன்னுடைய தவத்திற்கு மெச்சி வருவார். அப்படி வருகின்ற வேளையில் என்ன வர வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது அன்னவரிடத்திலே ஒரு குழந்தை வர வேண்டும் என்று கேட்பாய். அதை மட்டும் கேட்டா போதாது, எப்படியாப்பட்ட வரத்தை வாங்க வேண்டும் தெரியுமா? பல்லாலகண்டா அது ஆண்டவன் அந்த உடனே என்ன வர கேட்க வேண்டும்? சுவாமி, உங்களை போலவே உலகிலே ஆளும் பிள்ளை, ஆண்டவனை போலவே அகிலமெல்லாம் ஆளும் குழந்தை, ஈசனை போலவே எல்லோரையும் காக்கும்படியாரே நீரே எனக்கு ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்று அரிய பெரிய வரத்தை கேட்க வேண்டும் நாரதா என்று நாரத மகாமுனிவர் வல்லால கண்ட இடத்திலே தெரிவிக்கின்றார். சந்தோஷம் கொண்டார். ஆண்டவன் மகாமுனிவரை வணங்கினார். சுவாமி, இப்பொழுதே நான் சிவபெருமான குறித்து அரிய பெரிய தவத்தை தொடங்க போகின்றேன் என்று சொல்லிவிட்டு நாரத மகாமுனிவரை வழி அனுப்பி வைத்துவிட்டு வல்லால கண்டனாகப்பட்டவன் என்ன செய்கின்றார்? தன்னுடைய அரச உடைகளை கலைந்து காவி உடகரித்து தன்னுடைய கன்னிகையான அதோ நிசாசன்னி பெண்ணாலை அழைத்து, அம்மா பெண்ணே நிசாசன்னி, சிவபெருமான குறித்து நாரத மகாமுனிவர் சொன்ன பிரகாரம் நான் அரிய பெரிய தவத்தை தொடங்க செல்கின்றேன். நான் வரும் வரையில் சர்வஜாக்கிரதையாக அரிய பெரிய பூஜைகளை செய்து தன்னுடைய அரண்மனையில நீ எழுந்தருள் செய்து இருப்பாய் கண்ணே. அப்படி என்று சொல்லிவிட்டு தம்பிமாரை அழைத்து நான் வரும் வரை சர்வஜாக்கிரதையா நாட்டை ஆண்டு கொண்டு பரிமாறம் செய்து கொண்டிருங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு எங்கே வருகின்றார்? கூடியல்லோ போகின்ற வழி கம்பால் நதிக்கரையிலே கல்லால மரம் தேவர்கள் 33 தேவர்கள் 48 ரிஷிமார்கள் எண்ணர கண்புருட கருட காந்தர்வர் வித்யாதர் ஜனகரந்த ஜனத்த குமார யாவத்த மாணவர்களும் உரை என்று வந்தால் தவம் புரிகின்ற அந்த கம்பால் நதிக்கரைக்கு எழுந்தருள் செய்தான் பல்லாலகண்டன். அங்கே தேவர்களால் செய்து வைத்திருந்த மகாலிங்கத்தை வைத்து ஆண்டவன் பரிபூர்ணமான எழுந்தருள் செய்யக்கூடிய அந்த மகாலிங்கேஸ்வரருக்கும் என்பெருமான் பூஜைகளை தொடங்கினார். பல்லாலகண்டன் அம்பிகையே மேல்மலையூர் அங்கா தேவி உமையே உமையே அப்படி பூஜைகளை தொடங்கிய உடனே வெள்ளலரி செவ்வலரி நாகலிங்கம் பொன்னை பொன்னை என்று சொல்லக்கூடிய ஈசனுக்கு ஏற்றதோர்
அப்படி நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை மல்லாளகண்டன் மனதிலே உச்சரித்து அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் அடிக்கின்ற காத்தை ஆகாரமாய் புசித்து சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் என்று சிந்தித்தார். அப்படி சிந்திக்கின்ற வேளையில் சிவபெருமானுடைய செவிக்கு எப்படி இருக்கின்றது? அருள் மூட்டி ஆரோர் பக்தன் அரிய பெரிய தவத்தை செய்கின்றார். சிவாய மந்திரம் செவிகளில் கேட்கின்றது. அப்படி என்று அதோ இடமாக மூர்த்தியாக திருசூலகமான மூர்த்தியாக எழுந்தருள் செய்தார். பெருமான் கர்த்தரார் சிவபெருமான் சிவபெருமான் பல்லாளகண்டன் தவம் புரிகின்ற தவநிலைக்கு எழுந்தருள் செய்து அப்பா என்னை குறித்து அரிய பெரிய தவத்தை செய்கின்ற யாரப்பா என்று கேட்டார். என்ன வர வேண்டும் என்று எந்த அணையே தான் முடித்து என்ன வர வேண்டும் என்று எந்த அணையே தான் முடித்து கட்டுவர கேளுடா பலகனே அந்த நபர் தருகின்ற பலகனே அப்பா யார் என்னை குறித்து அரிய பெரிய தவத்தை செய்கின்றாயே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். பார்த்தால் அப்பொழுது கண்டிருக்கவில்லை. அந்த சிவாய மந்திரத்தை சிந்தை முழுக சொல்லி வேறு சிந்தனை இல்லாமல் பல்லாளகண்டனாகப்பட்டவர் மனம் உருகின்றார். மீண்டும் பார்த்தார் வல்லாளகண்டனை பார்த்து சிவபெருமான் என்னை குறித்து தவம் புரியும் முனிவனே எனக்கு என்ன வரம் என்று கேளு தருவனே. என்னை குறித்து தவம் புரியும் முனிவனே என்னை குறித்து தவம் புரியும் முனிவனே உனக்கு என்ன வரம் என்று கேளு தருவனே தருவனே. அப்பா என்னை குறித்து அரிய பெரிய தவத்தை செய்கின்றாய். உனக்கு என்ன வர வேண்டும்? கண்ணிரண்டு பாருடா கத்தல் வந்திருக்கின்றேன் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தாரே திருவாய் மலர்ந்தார். பார்த்தான் வல்லாளகண்டனாகப்பட்டவன் ஐயா யார் தாங்கள் வந்திருப்பது? என் தவத்தை கலைக்க வந்திருக்கின்றீரா? எப்படி என்று கேட்க அப்பா நீ யாரை குறித்து தவம் புரிகின்றாயோ அந்த கையிலை நான் வந்திருக்கின்றேன் அப்படி என்றார். அந்த நேரத்தை பார்த்தார் வல்லாளகண்ணன் கண் திறந்து பார்க்கின்ற காலத்தில் சுவாமி ரிஷபாலத்தை எழுந்தருள் செய்து சுலகபாலத்தோடு என் பெருமா ஜடமுடி கங்கா தேவியுடன் மங்கை கிடமாக இருந்த அர்த்தநாத ஈஸ்வரர் எழுந்தருள் செய்திருக்கின்ற கண்டு மனமகிழ்ந்தார். சிவபெருமானை பார்த்து வல்லாளகண்டன் சிவனை பார்த்து சுவாமி இல்லாமல் இல்லாமல் அரியனுக்கு எழுந்தருள் செய்து காட்சி தந்தீர்களே அப்படி பாதாளம் என்றத்தை பலஜாதி பொற்பங்களை கொட்டி அர்ச்சித்து பலங்கி சுத்தி வளமா வந்து சூழ்ந்திருந்து தண்டனிட்டு முக்கால் பலமை வந்து முடி வணங்கி தண்டனிட்டார். வல்லாள